Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற மாசான காஸ்ட்லியான flagship phone வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Honor Magic 7 RSRங்கற 5G phone தான். இந்த phone வந்து ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. சோ கூடிய சீக்கிரத்துல நம்ம कंट्री மத்த कंट्रीல வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கறோம். இந்த phone வந்து கிரே பர்பிள்ங்கற ரெண்டு கலர்ல வருது. இந்த phoneோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 95000 ல இருந்து 1,70,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு flagship phone எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படினா மாசான ஒரு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனோட ஃபீச்சரை பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 16GB RAM, இன்னொன்னு வந்து 24GB RAM. ரெண்டுமே வந்து அல்ட்ரா மாசான ஆப்ஷனா இருக்கு. சோ இத மூலமா வந்து ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படினா அல்ட்ரா மாஸா கொடுத்திருக்காங்க. மொத ஆப்ஷன் வந்து 512GB. இதுவே வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரேஜ். இது இல்லாம 1TBங்கறத செகண்ட் ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்ல. இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்கு. சோ இன்டர்னல் ஸ்டோரேஜே வந்து மாசான ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா OS. இந்த ஃபோன்ல கஸ்டம் OS Magic OS 9.0 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணி வந்து இருக்கு. அப்டேட் வந்து ஒரு 3 அப்டேட் வந்து மினிமம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 5850 mAh வந்து பேட்டரி ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 100 வாட்ஸ் வந்து ஒயர்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒயர்லெஸ்ல 80 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல சூப்பர் லாங் பேட்டரி லைஃப் வந்து ஆப்ஷன் இருக்கு. 39% வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு டைம் நீங்க சார்ஜ் பண்ணி முடிச்சீங்க அப்படினா 26 மணி நேரம் வந்து பாத்தீங்க அப்படினா வீடியோ ப்ளேபேக் வந்து கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி 48 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் ப்ளேபேக் வந்து கண்டினியூஸா வந்து கேட்கிறதுக்கு சப்போர்ட் வந்து இருக்கு. சோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா ஒரு மாசான ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன்ல சிப்செட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்பர் 1 Snapdragon 8th generation EEங்கற ஃபிளாக்ஷிப் சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இதனோட ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 3.53 GHz வந்து ஸ்பீட் இருக்கு. சோ இத மூலமா ஹெவியா இருக்கிற அட்வான்ஸ்ட் டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டாஸ்க் மாதிரி ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். எந்த லாகும் இல்லாம மல்டி டாஸ்கிங், வீடியோ எடிட்டிங், கேமிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டே வந்து இந்த ஃபோன்ல இருக்கு. கேமிங்கோட GPU பார்த்தோம் அப்படினா Adreno 830 வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோன்ல ஸ்கிரீன் வந்து பார்த்தோம் அப்படினா 6.8 வந்து லார்ஜர் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD+ கான ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. அட்வான்ஸ்ட் OLED டிஸ்ப்ளே பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. 120 refresh rate வந்து கொடுத்திருக்காங்க. 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கு. 5000 பீக் நீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஐ காம்பேக்ட் வந்து டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பிக்சருக்கும் வீடியோக்கான HDR டிஸ்ப்ளே சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 453 ppi பிக்சல் டென்சிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி டிஸ்ப்ளேல எல்லா ஃபீச்சருமே பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா ட்ரிபிள் செட்டப்ல கொடுத்திருக்காங்க. 50MP, 50MP, 200MP அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுல 50MP பார்த்தோம் அப்படினா சூப்பர் கேமரா OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 50MP பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா 200MP கொடுத்திருக்காங்க. அதுல 3x ஆப்டிகல் ஜூம் வந்து சப்போர்ட் இருக்கு. 100x வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிளாஷ் லைட்டே வந்து ரியர்ல கொடுத்திருக்காங்க. ஃபிளாஷுக்கு பதிலா ஃபிளாஷ் லைட்டே வந்து கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வீடியோ ஷூட்டிங் வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படினா 50MP வந்து செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராவோடையும் ஃபுல் HD 4K வரைக்கும் சப்போர்ட் வந்து இருக்கு. சோ கேமரா வந்து பார்த்தோம் அப்படினா இதுவும் ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். இந்த ஃபோன் வந்து ரெண்டு வேரியன்ட்ல வருது. மொத வேரியன்ட் வந்து 16GB RAM, 512GB இன்டர்னல். இது வந்து பார்த்தோம் அப்படினா சைனால 7999 வந்து எண் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம कंट्रीல பார்த்தோம் அப்படினா 95660 ரூபாய் இருக்கு. அடுத்து செகண்ட் வேரியன்ட் பார்த்தோம் அப்படினா 24GB 1TB வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 1,07,410 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த ஃபோனோட பிரைஸ் ஆப்ஷன். ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தோம் அப்படினா ஸ்டோரேஜ் வந்து மாசான ஒரு லெவலா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெயிட். இந்த ஃபோனோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான வெயிட். 228 கிராம் வந்து வெயிட் இருக்கு. அதுக்கு அப்புறம் thickness வந்து பார்த்தோம் அப்படினா 8.8 mm வந்து thickness வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட். இந்த ஃபோன்ல டைப் C போர்ட் வந்து இம்ப்ரூவ்ட் 3.2 வந்து கொடுத்திருக்காங்க.
இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே வந்து ரெண்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து இன்டர்னல் தான், ஏன்னா டெடிகேட்டட் மெமரி ஸ்லாட் வந்து கிடையாது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டிடிஎஸ் எஃபெக்டோட வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அல்ட்ரா சவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து இது எல்லாத்துக்கான சப்போர்ட் இருக்குது. டைப் சி ஆடியோ ஜாக்கான சப்போர்ட் இருக்குது. மல்டி ஃபங்க்ஷனல் என்எஃப்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரீட் மோடு, ரைட் மோடு, சிம் சப்போர்ட்டு, எஸ்சிஎஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து 3D அல்ட்ராசோனிக் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து IP68, 69ங்கிற ரெண்டு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிசி டேட்டா சிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஃபைல்ஸை மொபைல்லேருந்து பிசிக்கு வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஸ்க்ரீன் கேஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷன் சப்போர்ட் வந்து இருக்குது. இன்னும் நிறையா வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறத பார்ப்போம். இதில் மொதல் ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க இன்டர்னலி வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா மாசாக வந்து கொடுத்துருக்காங்க. 512 GB, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ட்ராபேக் வியூக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காகவே இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் FM ரேடியோக்கான சப்போர்ட்டே வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 8K ரெசல்யூஷன் வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி மேக்ஸிமம் வந்து 4K தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஒரு 200க்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சூப்பராக இருந்திருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ட்ராபேக்கை நம்ம பார்க்குறோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனு ட்ராபேக்கு. இந்த ஃபோன் வந்து எதுக்காக வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹை ஸ்பீடு டிசைன், பர்ஃபார்மன்ஸு, கேமரா, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சூப்பர் பேட்டரி பேக்கோட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டு கேமிங் ஃபோனாக எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.